ஆட்டமா தேரட்டமா டான்ஸ் வந்து அந்த டாஸ்க் வந்து அமர்க்களமாக முடிஞ்சிருச்சு. முடியும் போது பார்த்தீங்கன்னா தீபக்கோட படையப்பா ஓ கிக்கு ஏறுதே பாட்டோட ஒரு ஃபினிஷிங் டச்சோட முடிச்சிருக்காங்க சூப்பராக. ஏன்னா தீபக் வந்து உண்மையிலேயே வந்து அந்த ரஜினிகாந்த் மாதிரி நல்லா பண்ணிட்டு இருந்தார், எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த பாட்டில் வந்துட்டு ஒரு 4 லைன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லைன்னு வருது. அது நேராக ஜாக்லின் கிட்ட போய் சொல்கிறாரு, சும்மா ஃபன்னாக சொல்கிறாரு. உடனே ஜாக்லின் வந்து ஐயோ இல்லையா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த லைன் வந்து முகத்தை தேர்ந்தெடுக்கும் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை தொட்டுட்டு ரயன்ட்ட சொல்கிறாரு. ரயனும் சிரிக்கிறாரு. அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ணவ் கிட்ட சொல்கிறாரு. அவரும் அப்படியே சிரிச்சுட்டு விட்டுறாரு. கடைசியில் வந்து எண்ணி பார்க்கும் வேளையிலே உன் வாழ்க்கை மட்டும் உண்டன் கையில் உண்டு அதை வென்றி எடு அப்படின்னு லைன்ஸை முத்துக்குமரனோட கையை பிடிச்சி இப்படி தூக்கி சொல்கிறாரு. எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. உண்மையிலே எல்லாருமே முத்துக்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தீபக் அண்ணா வந்து ஒரு மாதிரி முத்துவை வினராக பார்க்கணுங்கிற ஒரு ஆசையை தெரிவிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. முத்துக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சூப்பராக ஆடினாரு. எல்லாரும் கூட சேர்ந்து ஆடினாங்க. தீபக் அண்ணா கிட்ட பொதுவாக யாருக்கும் அவ்வளோ வெஞ்சன்ஸ் கிடையாது. ஸோ எல்லாருமே சூப்பராக கூட சேர்ந்து ஆடினாங்க. அது ஒரு மாதிரி குரூப் டான்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எத்தனை பேர் ஒரு முத்து கையை பிடிச்சி தூக்குனதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை சப்ஸ்கிரைபர் ஸ்பெசிஃபிக்காக கேட்ட வீடியோ, இது அவங்களுக்காக தான் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.